ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ஒரு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். தண்ணியில் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கிட்டு 1/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலில் மற்ற வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடாயில் 300 ml பால் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்குன்னு வந்துமே நம்ம வேக வச்ச பாஸ்தாவும் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜவ்வரிசி சேர்க்கறனால அங்கங்கே ஒன்றோட ஒட்டி இருக்கும். ஸோ அதனால் ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். சேமியா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். என்கிட்ட கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதனால் சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரான பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.